அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நகைக்கடன் தள்ளுபடி இந்த அறிவிப்பு முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வழங்க இருக்கிறார், யாரெல்லாம் தகுதியானவர்கள், யார் இதுல தகுதியற்றவர்கள், என்பன பற்றின ஒரு பொதுவான வழிகாட்டியை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம பார்க்க இருக்கோம். தமிழக அரசு பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்த முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுள்ளவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களுடைய விரிவான பட்டியலை இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கும். குறிப்பாக 40 கிராமுக்குட்பட்ட நகைக்கடன் வைத்திருப்பவர்கள், இலங்கை தமிழர்கள், மறுவாழ் முகாம்களில் வசிப்பவர்கள் மற்றும் முறையான குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படுகிறது. அதே சமயம் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தவறான ஆதார் விவரங்களை அளித்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது எனவும் தெளிவுபடுத்துகிறது. ஒரு மாதத்தின் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் இந்த திட்டத்தின் முக்கிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்கள் தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அண்டை மாநில குடும்ப அட்டைகளை வைத்திருப்பவர்கள் இந்த சலுகையை பெற இயலாது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. 100% தள்ளுபடினா 40 கிராம் 8 பொதுத்துறை வங்கிகளில் இதை தள்ளுபடி கொடுக்க போகிறோம். வரும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே நடைமுறையில் ஆக்ட் ஆகிடுங்க. அதாவது 1 கிராம்லேருந்து 40 கிராம் 5 சவரன் 41 கிராம் இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். தள்ளுபடியை திறக்கும் 2 முக்கியமான அறிவிப்பு அப்படின்னா யாருக்கு அத்தியாவசியமாக இது தேவை அப்படின்னா, ஆதார் எண், வங்கியில் அளித்த ஆதார் எண் மற்றும் முற்றிலும் சரியாக இருக்க வேண்டும். தவறான எண் அளிக்கப்பட்டிருந்தால் தள்ளுபடி ரத்து செய்யப்படும். அடுத்து ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு தற்பொழுது செல்லுபடியாகும். தமிழக அரசு குடும்ப அட்டை அவசியம். அட்டை எண் தவறாக கொடுத்திருந்தாலும் பலன் கிடைக்காது. இந்த சரியான ரேஷன் அட்டை மற்றும் முகவரி எல்லாமே இருக்கணும், எல்லாம் நிராகரிப்பு கண்டிப்பாக நடக்கும். சிறப்பு பயனாளிகளுக்கு தள்ளுபடி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் இந்த 2 கேட்டகரிக்குமே தள்ளுபடி கண்டிப்பாக உண்டு. தகுதி அற்றவர்கள் அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப கீழ்கண்ட காரணிகளால் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறோம். ரேஷன் கார்டு எண்ணை ஆவணப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு எண்ணை தவறாக வழங்காதவர்கள் அல்லது தவறாக வழங்கியவர்கள், ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் அல்லது தவறாக வழங்கியவர்கள், வேலைவாய்ப்பு அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், கடன் நிலை 40 கிராமுக்கு மேலே 5 பவுனுக்கு மேலே, கடனை முழுமையாக ஏற்கனவே செலுத்தியவர்கள், வட்டி செலுத்தியவர்கள், போலி நகை வைத்தவர்கள் யாருக்குமே தள்ளுபடி கிடையாது. மறுவாழ் முகாம்களை வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு தள்ளுபடி உண்டு. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய செல்லுபடியாக ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு அட்டையில் உள்ள முகவரி கட்டாயம் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கும். வெளி மாநில அட்டைகளை பயன்படுத்தி கடன் பெற்றிருந்தால் தள்ளுபடி கிடைக்காது. ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் தள்ளுபடி எனக்கு வரலன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய தகுதியை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. எடை 40 கிராமுக்குள்ளே 40 கிராமுக்கு மேலே இருந்தால் தள்ளுபடி கிடையாது. சரியான ஆவணங்கள் தமிழ்நாடு ஸ்மார்ட் கார்டு, ஆதார் அட்டை இதெல்லாமே இருக்கணும், தள்ளுபடி உண்டு. எதுவுமே தவறாக கொடுத்தீங்கன்னா தள்ளுபடி கிடையாது. பொதுமக்கள் மற்றும் முகாம்களில் வாழ்வும் தமிழர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் தள்ளுபடி. அரசு ஊழியர்கள், குடும்ப சங்க ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. தமிழ்நாடு ரேஷன், ஆதார், முகவரி 2மே ஒன்றா இருக்கணும். கண்டிப்பாக ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தள்ளுபடிக்கு உண்டான ஒரு ஆயுதம். எப்பொழுது இதெல்லாம் அமலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும். தகுதியானவர்களுடைய பெயர்களை வங்கிகளை அணுகி நகைகளை நீங்கள் செக் பண்ணி வீட்டுக்கு கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.